தமிழ்நாட்டோட இன்டர்பிரேஷன் என்ன? தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது. லோயர் ரைபாரியன் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு நம்ம கருத்து கேட்காம நம்ம ஒப்புதல் இல்லாம அங்க வந்து கர்நாடகாவால மேகதாட்டுல அணை கட்ட முடியாதுங்கிறது தான் நம்மளுடைய தெளிவான இன்டர்பிரேஷன். ஆனால் மத்திய அரசு இதோடைய துறை சார்ந்த டிபார்ட்மெண்ட் ஜல்சக்தி துறை இல்ல சுப்ரீம் கோர்ட் அப்படி சொல்லலன்னு நிலைப்பாடு எடுக்கும். It has அந்த நிலைப்பாட உடனடியா இல்ல மிஸ்டர் ஹரி, நான் இப்போ சொல்றேன், அந்த நிலைப்பாடை யார் எடுக்கணும்? உடனடியா தமிழ்நாடு அரசு எடுக்கணும். உடனடியா எடுத்திருக்கணும். இந்நேரம் கொதிச்சு போயிருக்கணும். எப்படி ஒரு மத்திய அமைச்சர் பேசலாம்? உடனடியா கர்நாடகால போய் உட்கார்ந்திருக்கணும். இல்ல சார், கர்நாடகால போய் அமைச்சர் விஜய் அவர்கள் உட்கார்ந்திருக்கணும். அமைச்சர் விஜய் உட்கார்ந்திருக்கணும். முதலமைச்சர் விஜய் உட்கார்ந்து இதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உடனடியாக நீங்க தண்ணீரை விடுவிக்கன்னு சொல்லி இருக்கணும். உங்களுக்கு எங்களுடைய அனுமதி இல்லாம அணை கட்ட முடியாதுன்னு சொல்லி இருக்கணும். நாகராஜ் சார் ஒரே வார்த்தை சார். நாகராஜ் சார் நெறியாளர் கூட கேட்டாரு, நானும் கேட்கிறேன் சார். அன்பு சகோதரா, மத்திய இணை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் இதில் மத்திய கர்நாடக சாதகமாக பேசியது சரியா தவறா? அதை மட்டும் சொல்லுங்க. கட்டலான்னு சொல்லி இருக்கிறது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு முதலமைச்சரும் அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அவங்க சாதகமாக தான் சார் பேசுவாங்க. இந்திய மத்திய அமைச்சர் அந்த மக்களுக்காக தானே பேசுவாங்க. நான் பிஜேபி காரனா இருந்தாலும் நான் தமிழ்நாட்டுக்காக தான் பேசுவேன், கர்நாடகாவாக பேச மாட்டேன். நீங்க என்ன சட்டம் சொல்றது, என்ன தீர்ப்பு நீங்க பார்க்கணும். இல்ல சார், நியாயத்துக்காக பேசணும் பேசலையேங்கிறது தான் கேள்வி. இல்ல இப்ப நான் தமிழ்நாடு கவர்மெண்டோட செயல்பாடுல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாடாளுமன்றத்துல இப்படி ஒரு பேச்சு எழுந்திருக்கு. தாவேக அரசு என்ன அதற்கு எதிர்வினை கடிதம் எழுதிருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க எதிராக அந்த அமைச்சருக்கு எதிராக நீங்க இது வந்து நடுவர்மன்றத்துக்கு எதிரான ஒரு வார்த்தையை இங்க பதிவு பண்றீங்க. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பதிவு செய்றீங்க. ஒரே ஒரு ட்வீட் கூட கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், வாட்டாள் நாகராஜ் நம்ம மேகதாதுவை கட்டுவேன்னு சொல்லி அனைத்து பந்து நடத்துறாங்க. பந்து நடத்தும் போது வாய திறந்தாங்களா? ஏன்னா ஜனநாயகன் படம் ஓடணும். உங்களுக்கு ஜனநாயகன் படம் முக்கியம். இதை இப்ப பேச சொல்லுங்க. இன்னைக்கு அவைய முடக்குனது நான் தான். காங்கிரஸ் கட்சி வந்து முடக்குச்சு. காங்கிரஸ் கட்சி முடக்குச்சா? உங்க கூட்டணியில இருக்க காங்கிரஸ் வந்துச்சா? சுதா வந்தாங்களா? காங்கிரஸ் அமைச்சர் வரல. நான் பேசி முடிச்சேன், நீங்க பேசும்போது அமைதியா இருந்தல. அப்ப நானே கேக்குறேன், விஜய் அவர்கள் இதுல எதுக்கு எதிர்வினை ஆட்டல? கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் ஓடணும். நான் பேசுறேன். நான் உங்க டைம்ல பேசவே இல்லை. நான் திருப்பி இருங்க. நீங்க பேசுங்க, பேச விட மாட்டேன். 2 நிமிஷம் நான் என்ன சொல்றேன், அப்ப கர்நாடகாவை எதிர்த்து ஏன் பேசல? வாட்டாள் நாகராஜ் அங்க சவால் விடும் போது இங்க தன்னோட படம் ஜனநாயகன் அங்க ஓடுது. அதுக்கு எதிராக பிரச்சனை வந்துடும். வாயா திறக்கல ஒரு வாரம். இன்னைக்கு ஜல்சக்தி துறை அமைச்சர் இத பேசின பிறகு இப்போ நாங்க கடிதம் எழுதுவோம். இல்ல வேற என்ன கடிதத்துல சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல நாங்க என்ன பண்ணீங்க? நாங்க சிஎம் ஸ்டாலின் கடிதம் எழுதினா சிஎம் விஜய் இல்ல அதுக்கு பிறகு சட்ட போராட்டம் நாங்க போனோம். நீங்க இது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து கர்நாடக மேகதாது அணை டீடைல்டு ப்ராஜெக்ட் டிபிஆர் தயாரிக்க உத்தரவு விட்டது தவறுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனது திமுக. டிபிஆர் தயாரிச்சாங்க யார் அனுமதியோட? சிடபிள்யூசி அனுமதியோட கர்நாடகா மேகதாது அணை கட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது பாஜக. டிபிஆர் எப்படிங்க தயாரிக்கலாம்? உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக. அதுக்கு எதிராக நாங்க என்ன பண்ணோம்னா டிபிஆருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கு தான் இன்னை வரைக்கும் இருக்குது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, திமுக அதுக்கெல்லாம் போராடிச்சு. கர்நாடகாவில் பிரச்சனை நாங்க 5 ஆண்டுகள் இருந்தோம். எல்லா ஆண்டும் மேட்டூர்ல தண்ணி இருந்தது. ஏங்க நான் டெல்டா மாவட்டம் தாண்ட ஜவஹர்லாலுக்கு இன்னும் தெரியாது. அவருக்கு பிரச்சனை இல்ல. ஏன் ஊர்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். போர் வாட்டர் கிடையாது. நீங்க பம்ப்ல இருங்க நான் முடிச்சிடறேன். நான் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், நான் டெல்டாவில் இருக்கிறவன். நான் டெல்டாவில இருந்து சொல்றேன். போர் வாட்டர் லெவல் கீழே போயிட்டு நீங்க விவசாயத்தை நம்பி, நாங்க காவிரி நம்பி தான் இருக்கோம். காவிரியின் கிளைநதிகளாக வீரசோழனாரு எல்லாம் ஆற்றை நம்பிதான். ஆற்று தண்ணி வெள்ளங்க என்னைக்கு திறக்க வேண்டியது. சரி, நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு இப்ப கடிதம் எழுதுறாரு, எத்தனை டிஎம்சி கொடுக்கணும்? நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்சி கொடுக்க வேண்டிய தண்ணிகளை தொடர்ந்து, அதாவது பாத்தீங்கன்னா 4.50 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும். ஜூன் மாதம் திறக்கல. கர்நாடகா ஒழுங்காற்று குழுக்கு நீங்க பரிந்துரை செஞ்சது 40 டிஎம்சி இன்னும் திறக்கல. அதுக்கப்புறம் 4.5% கொடுத்தாங்க. அந்த நீரையும் நீங்க திறக்கல. நமக்கு உரிய நீரை இல்ல சார், தரக்கல. இது ஒரு டிஸ்ட்ரஸ் இயர்ங்கிறத பாக்குறோம். இது வந்து தென்மேற்கு பருவமழை பொய்த்து இருக்கிறது. அவங்க தரக்கலங்கிறது உண்மை. அப்ப அதுக்கு எதிராக விஜய் என்ன பேசுறேன்? நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க விடுங்க. நீங்க இன்னைக்கு சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல அமைச்சர் பேசுறாரு, விஜய் கடிதம் எழுதிட்டார் சார்.
நான் விடுங்க பத்திரிகையாளர் சந்திக்கல கடிதம் எழுதிட்டார். கடிதத்துல என்ன போட்டிருக்காருன்றதுல நீங்க சேர்த்து பார்க்கணும்ல. இல்ல நான் என்ன சொல்றேன், இதற்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய நீரை கொடுக்கலன்னு எங்க போனீங்கன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு இவருக்கு எதிராக நீங்க எதிர்வினை ஆட்டிட்டீங்க. நான் கேட்கிற கேள்வி சிம்பிள். எனக்கு ஜூன் மாசம் திறக்க வேண்டிய தண்ணியை திறக்கல, கர்நாடகா விடல, கர்நாடகாவுக்கு எதிராக நீங்க என்ன பண்ணுனீங்கிறத நான் கேள்வி. இன்னைக்கு தேசிய அளவுல முகமது நடந்தது, இன்னைக்கும் கூட்டம் நடந்தது, தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா வாதம் வைக்கப்பட்டது, போன வெள்ளிக்கிழமை வைக்கப்பட்டது. நீங்களும் as government steps எடுக்கிறீங்க. இன்னைக்கு ஆர்டர் நீங்களும் 3500 cusecs தரக்கு சொல்றீங்க. நீங்களும் as a government நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. இந்த அரசு வந்த உடனே சட்டமன்றம் நிறைவேற்றிய முதல் தீர்மானம் காவிரிக்கு. அதை எடுத்துட்டு போய் பேசுனீங்களா தான் கேள்வி. இப்ப நான் என்ன சொல்றேன், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம்ல, அந்த தீர்மானத்தை நீங்க வந்து பிரதமர் கோரிக்கை பிரதமர்கிட்ட கேள்வி கேளுங்க. இதுக்கு முதல் ஆரம்பமே ஏங்க நீட்ல போராட்டம் டெல்லியில அவங்க காவல்துறை அடிச்சு ஒடுக்குச்சுன்னா தமிழ்நாட்டுல எஸ்எஃப்ஐ உட்பட மாணவர் அமைப்புகள் மேல கொடூர தாக்குதல் நடந்தது விஜய் காவல்துறை. ஏங்க ஒரு அமைச்சர் பேசுறாங்க, அடிச்சு கொலை பண்ணிடணும் ஒரு அமைச்சர் பேசுறாங்க. பவுடர் பதில் இல்ல. இதுக்கு முதல் காரணமே 1924ல இருந்து 74 அந்த புதிய ஒப்பந்தத்தை திமுக ஒப்பந்தத்தை புதுப்பிக்காத ஒரு முதல் பெரிய குற்றம். அது வந்து மைசூர் மாகாணத்துக்கும் சென்னை மாகாணத்துக்கும் இடையே அந்த ஒப்பந்தத்தை அன்னைக்கு புதுப்பிக்காதது மிகப்பெரிய குற்றம். அதுக்கப்புறம் 2007ல நடுவர் மன்றம் இறுதி ஆணை வந்ததற்கு பிறகு கூட அந்த தீர்ப்பை அரசிதழில் வெளியிடாமையே வச்சிருந்தது இரண்டாவது மிகப்பெரிய குற்றம். புரட்சி தலைவி அம்மா தான் 2013ல சட்ட போராட்டம் யாரு நீங்க எதுக்கு 13ல விஜய பத்தி சொல்லுங்க. இங்க புரட்சி தலைவி அம்மா எல்லாம் கேக்கல, விஜய் என்ன பண்ணாரு நான் கேக்குறது. ஜனநாயகனுக்காக பாத்துட்டு இருந்தீங்களா ஒரு அமைச்சர்? நீங்க என்ன சார் பண்ணீங்க? நான் சொல்றேன் என்ன தீர்மானம் இது தீர்மானம் நிறைவேற்றிச்சார். ஏங்க டிபிஆர் நீங்க வழக்காடுறதுல போடுங்க. டிபிஆர் என்ன பண்ணீங்க? டிபிஆர் க்கு என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னீங்க டிஎம்சி தோர்ந்து உள்ள அத பத்தி பேசல. டிபிஆர் அவங்க போட்டதுக்கு தண்ணில குதிச்சு வந்து புடிச்சு மீன் எடுத்துறது சார். டிபிஆர் அவங்க போட்டதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்க. வழக்கு நீதிமன்றம் சொல்லிச்சு நீங்க டிபிஆர் போட்ட. ஆனா அதுக்கு அப்புறம் என்ன சொல்லிச்சு, அவங்க அணை கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இவ்வளவு வேகமா வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு உங்களை கொட்டி திருப்பி அனுப்பிச்சு. அதனால நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி நீங்க முடிச்சிடறேன் சார். நீங்க காவிரி பிரச்சனை நீண்ட கால பிரச்சனை. இந்த காவிரி பிரச்சனைக்கு ஹேரங்கி, ஹேமாவதி, கபினி, அமராவதி இந்த 5 குறுக்கணைகள் எந்த ஆட்சியில் சார் கட்டினாங்க? தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எப்ப சார் போச்சு? 400 கன அடியா இருந்தது 177 கன அடி. அதை குறைஞ்சதுக்கெல்லாம் காரணமே சார். நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? அதனால நீங்க ரைட் ஆஃப்டர் எல்லாமே செஞ்சாரு. அவரால தான் குற்றம். ஆக்கப்பூர்வ நடவடிக்கை முடியல சார். இப்போ என்ன இல்ல அப்பல விஜய் எங்க போயிருந்தாரு? எந்த படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு? எந்த நடிகையோட ஆடிட்டு இருந்தாரு? நோ அவர் என்ன காலத்துல கவனமா பேசுங்க. இன்னைக்கு பேசி கவனமா பேசுங்க. நான் சொல்றேன் பாஜக அண்ணா தாவேகாவுடைய கொள்கை எதிரி சார். அவரோட கேள்வி எதிர்வினை வலுவா இருக்கா? ஜெகதீஸ்வரன் ஒரு அமைச்சர் பேசிருக்காங்க, ஒரு கொச்சையான வார்த்தை கொலை மிரட்டல். காவிரி பிரச்சனை பேசுறோமா? காவிரி அவரோட கேள்வியோட முக்கியமான சாராம்சம் மத்ததெல்லாம் நான் கண்டிக்கிறேன். முக்கியமான சாராம்சம் எவ்வளவு கடுமையா எதிர்வினை வந்திருக்கணும். மத்திய அரசு கிட்ட இருந்து நமக்கு அனுகூலம் இல்லாம கர்நாடகாக்கு அனுகூலம் இருக்கு அப்படின்னா ஒரு கடிதம் போதுமான்னு கேட்கிறேன். இல்ல இது வந்து இன்னைக்கு தானே ஆக்கப்பூர்வமான ஏற்கனவே அமைச்சர்களும் அதற்கான நிர்மல்குமார் அதை பத்தி சொல்லிட்டாரு. சரி, அவர் சொல்லிட்டாரு. முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆக்கப்பூர்வமா செயல்படும் நினைக்கிறாரு. இப்ப மீண்டும் பிரதமரை சந்திப்பார். வர 3ஆம் தேதி வந்து சிவகுமாரை சந்திப்பதற்கான ஏற்பாடு கூட சந்திக்கும் போது பேசணும் பேசக்கூடாதுங்கிற இருவேறு பார்வை இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.